வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா ஒரு உருண்டை குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷனா 300 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற போட்டு வச்சிருக்கேன். குழம்புக்கு ஒரு 2 பத்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். உருண்டைக்கு கூட கலக்கிறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, சின்ன சின்னதா நறுக்கிய தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டை ரெடி பண்ணக்கூடாது, குழம்பு ரெடி பண்ணிக்கணும். உருண்டை ரெடி பண்ணி இதெல்லாம் கலந்தீங்கன்னா வெங்காயம் தண்ணி விட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேன். எப்பவுமே உருண்டை குழம்புக்கு பாத்திரம் கொஞ்சம் அகலமா எடுத்தா உருண்டைகள் உடையாம வரும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி 1, தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும். லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இந்த டைம்ல குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போறேன். நாலு ஸ்பூன் மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. எண்ணெயில் லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நீர்க்க இருந்தாதான் உருண்டைகள் போட சொல்ல சரியா வரும். இல்லை கெட்டியா ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டின்னு இருக்கும். ஸோ பார்த்து தாராளமா ஊற்றிக்கோங்க. குழம்பு பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கணும். நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்ல நம்ம பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார்ல தண்ணி இல்லாம பருப்பை போட்டுக்கணும். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, நறுக்கின இஞ்சி, ஆனியன், கொத்தமல்லி, தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போடும். இது எல்லாத்தையும் உப்பு எல்லா சைட்லையும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சிக்கலாம். பெருசா பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குது. இந்த அளவு ஒரு வாய் வரா மாதிரி. இது 3 விதமா செய்யலாம். 1 இட்லி பானையில அவிச்சு செய்யலாம், 2வது எண்ணெயில பொரிச்சு செய்யலாம். நான் இப்போ பிப்பர் பழைய காலத்து எப்படின்னா குழம்புலே போட்டு உருண்டையை வேக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் செய்ய போறேன். ஸ்ட்ரைட்டா குழம்புலே போட்டு வேக விட போறேன். இந்த சைஸ் உருண்டை பண்ணி வச்சு நமக்கு கொதிக்கிற குழம்புல போட்டுக்கலாம். எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புல போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியா இருக்க சொல்லிதான் உருண்டைகள் போடணும். எல்லா உருண்டைகளும் போட்டாச்சு. கரண்டி போட்டு கலக்காம இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணிட்டு சிம்ல வச்சு நம்ம வேக விட போறோம். 10 நிமிஷம் வெந்த பிறகு தேங்காய் அரைச்சதை ஊத்திட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதி அளவு உருண்டை வெந்துடுச்சு. இந்த டைம்ல 2 பத்த தேங்காய் நான் அரைச்சிருக்கேன், அதை ஊத்திக்கிறேன். தேங்காய் போட்டா கூடுதல் சுவை சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். லைட்டா இப்படி கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்க்கலாம். சூப்பரா வெந்திருக்கு. ஒரு உருண்டை கூட டேமேஜ் ஆகல. சிம்ல வச்சு வேக வச்சு எல்லா உருண்டையும் எடுத்தாச்சு. நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்ப இறக்குற ஸ்டேஜ்.